வணக்க மகளே! சில நேரங்களில் சில மனிதர்கள்னு அழகான படம் குடுத்த இயக்குனர் விஷால் வெங்கட்டோட அடுத்த படமா வந்தது தான் இந்த பான். தியேட்டர் ரிலீஸுக்கு அப்புறம் இப்போ ஓடிடி பக்கம் வந்திருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒண்ணா மண்ணா பழகிட்டு இருக்க ஒரு ஊர்ல, அங்க இருக்க எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டு மலை மேல வர்ற ஜோதிய பார்த்தா, எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் அந்த மலையில இருந்து ஒரு கல்லு கீழ விழுக, அந்த கல்லு சின்ன துண்டு, பெரிய துண்டா 2ஆ விழப்போக அந்த ஊரும் அந்த கல்லுக்கு ஏத்த மாரி சின்ன ஜாதி, பெரிய ஜாதின்னு கல்லோட சைஸ வச்சு பிரிஞ்சு போயிருது. அந்த 2 ஊரையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நெனைக்கிறாரு நாத்திகவாதியா இருக்க காளி வெங்கட். அவருக்கு நண்பனா அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு சப்போர்ட்டா இருக்காரு அர்ஜுன் தாஸ். ஆனா 2 பேருமே வேற வேற ஊருக்காரங்க. காளி வெங்கட் ஒரு நாள் இறந்து போயிட யாராலயுமே அவர தூக்க முடியாம போகுது. அர்ஜுன் தாஸால மட்டும் தான் அவர தூக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இறந்தாலுமே அவரோட உடம்புல ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. இன்னொரு பக்கம் ஹியூமன் கேஸும் ரிலீஸ் ஆகுது. பூசாரி ஒரு ஆள் வந்துட்டு வாய் சும்மா இல்லாம அவர சாமின்னு சொல்ல போக, அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன? காளி வெங்கட்டோட ஆசைப்படி அந்த ஊர் ஒண்ணு சேர்ந்துச்சா இல்லையா? அர்ஜுன் தாஸ் அவரோட ஆசைய செஞ்சு முடிக்கிறதுக்காக எடுக்கிற முடிவுகள்லாம் என்ன? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. அர்ஜுன் தாஸ் இது நாள் வரை அவரோட கரகரப்பான குரல்ல, அதுல ஒரு கம்பீரமான வில்லனா ரசிச்சுட்டு இருந்தோம்ல. இந்த படத்துல இவரு தானா இது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப சட்டிலான நடிப்பையே குடுத்துருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா வேலை இல்லனாலும், செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு குடுத்த வேலைய கச்சிதமா பண்ணியிருக்காரு. அதுவும் அவரோட வாய்ஸ குடுக்கறதுக்காக ஒரு சீன் வரும். அங்க பயங்கரமா நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். காளி வெங்கட் செகண்ட் ஹீரோலாம் இல்ல. அவரு தான் ஹீரோன்னே சொல்லலாம். அவரோட நடிப்ப நம்ம அளவிடவே தேவையில்ல. படத்துக்கு படம் அவரோட நடிப்பு மெருகேறிக்கிட்டே போகுது. அவரோட கதை தேர்வுமே வித்தியாசமா இருந்துகிட்டே இருக்கு. இந்த படத்திலயுமே அவருக்கு தனக்கான ரோல கரெக்ட்டா சூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு பொண மாதிரியே அப்படியே பாதி படம் முழுக்க நடிச்சிருக்காப்புல. எங்கேயுமே பிசுறு கூட தட்டல. அவ்வளோ பொருத்தமா கண்ண கூட சிமிட்டாம நடிச்சிருக்காப்புல. அவரோட தங்கச்சியா சிவாத்மிகா குடுத்த வேலைய கச்சிதமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களோட மேக்கப்புமே உறுத்தாம அழகா இருந்தது. காட்சிகள் குறைவுனாலுமே அவங்களோட நடிப்பு ரொம்ப அழகா இருந்ததுன்னே சொல்லலாம். ஊர் தலைவர்களா சிங்கம்புலி, விலங்கு கிச்சா இவங்க 2 பேருமே அவங்களோட ரோல பக்காவா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு துணையா வர்ற மத்த கேரக்டர்களும் குறிப்பா ராட்சசன்ல வர அந்த கிறிஸ்டோபர் கேட்ல நடிச்ச சரவணன் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாரு. அத தாண்டி அபிராமி, நாசர்ன்னு எல்லாருமே அவங்கவங்களுக்கு குடுத்த வேலைய பொருத்தமா பண்ணிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். பாலசரவணனோட காமெடி எல்லாமே கிளிக் ஆகலனாலும், அங்கங்க 1, 2 நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா படத்த லைட்டா கலகலப்பா வச்சிருக்கிறது அவரு தான். கிரிஞ்சு காமெடிகள தாண்டி அவரோட காமெடி கொஞ்சம் ரசிக்கும்படி இருந்தது. டி. இமானோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல அவருக்கு ஒரு கம்பேக்ன்னே சொல்லலாம். ஆனா பாட்டு எதுவுமே பெருசா கிளிக் ஆன மாரி தெரியல. அதுல அவரு இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாமோங்கிற மாரி தோணுச்சு. கேமரா ஒர்க்கும் அந்த வித்தியாசமான டோனுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு கொஞ்சம் பீரியாடிக் டைம்ல காட்டுற மாரியான அந்த டோன் ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. டைரக்டர் இந்த கதைய இந்த மாதிரியான ஒரு கோணத்துல யோசிச்சதையே நம்ம அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்ட சொல்லலாம். ஆனா ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கதைய சொல்லி படத்த ஆரம்பிச்சு, திரும்ப அந்த கதைய நோக்கி படத்த திரும்ப அந்த கதைக்குள்ளேயே கொண்டு வரதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் படம் கதைக்குள்ள வந்ததுக்கப்புறம் கலகலப்பாவே கொஞ்சம் நகர்ந்ததுன்னே சொல்லலாம். குறிப்பா இன்டர்வல் சீன் வந்து வேற மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தது. ஒரு சிலருக்கு அந்த சீன்ல உடம்பு சிலுக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அந்த இடத்துல இமானோட பேக்கிரவுண்ட் மியூசிக் பட்டைய கிளப்பி இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு நம்ம செகண்ட் ஹாஃப்க்குள்ள போகும்போதே படம் எத நோக்கி போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலுமே, அதுல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்ச மாரி லைட்டா கொண்டு போனதும் நல்லா இருந்தது. ஆனா காமெடி வந்துட்டு பெருசா எங்கேயுமே கிளிக் ஆகல அப்படிங்கிறது தான் பெரிய மைனஸா தெரிஞ்சது. ஒரு சில காமெடிகள் இது கிரிஞ்சா இருக்குமோ அப்படிங்கிற மாரி லைட்டா ஃபீல் ஆச்சு. ஆனா 1, 2 கிளிக் ஆகுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம படத்துல பூவையார் சீன தாண்டி நம்ம ஈர்க்கிற மாதிரி அழுத்தமான சீன் வந்து பெருசா எதுவுமே இல்ல. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான வேலைப்பாடுகள் நெறைய இருந்துமே, இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப அழுத்தமா குடுத்துருக்கலாம். இல்ல இந்த இடத்துல இந்த மாரி குடுத்துருக்கலாம் அப்படின்னு நமக்கே தோணுன மாரி இருந்தாலுமே, இயக்குனர் அந்த இடத்துல லைட்டா கோட்ட விட்டாருன்னே சொல்லலாம். அதே மாரி நாசரோட கேரக்டருமே ரொம்ப டம்மியா யூஸ் பண்ண மாரி இருந்தது. அவரோட கேரக்டர வச்சு கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரியும் தோணுது. அது மட்டும் இல்லாம படத்துலயுமே நம்மளுக்கு லாஜிக்கலாவுமே ஒரு சில கேள்விகள் வரதான் செய்யுது. நம்ம பெரும்பாலும் படங்கள்ல லாஜிக் பார்க்க தேவையில்லனாலுமே, இந்த படத்துல நம்ம அத ஆட்டோமேட்டிக்கா யோசிக்க தோணுனதுமே படத்தோட ரைட்டிங்ல டைரக்டர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி தோண வச்சது. அதே மாரி கொஞ்சம் எமோஷனல் டச்சுமே அவரு குடுத்திருந்தாரு அப்படின்னா, இந்த படம் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒர்க் ஆகுற மாரி இருந்திருக்கும். இது இப்போதைக்கு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. இப்பவுமே நான் ஒரு எந்த ஆரவாரமும் இல்லாம, ஒரு சட்டிலா கொஞ்சம் ஜாலியா ஒரு படம் பார்க்கணும். அதுவும் குடும்பத்தோட எந்த 18+மே இல்லாம பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, தாராளமா இந்த படத்த பார்க்கலாம். நல்ல படத்த குடுக்க வித்தியாசமான கலைக்களத்த தேர்ந்தெடுத்த இயக்குனர், அத ஓரளவு ரசிக்கும்படியும் குடுத்துருக்காருன்னே சொல்லலாம். படம் அமேசான் பிரைம்ல உட்பட ஆகா தமிழ்
அது இதுன்னு ஒரு கிட்டத்தட்ட 6, 7 ஓடிடில இருக்கு. நீங்க எதுல பார்க்கணுமோ அதுல தாராளமா பாருங்க. இந்த பாமோட சத்தம் குறைவாவே இருந்தாலுமே, நீங்க தாராளமா குடும்பத்தோட வெடிக்கலாம். அடுத்து ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மகளே. நன்றி.